அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். கறி பொரிக்கும் போது மசாலாவும் கறியும் தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் எண்ணெயும் அதிகமாக குடிக்காமல் மொறுமொறுன்னு சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி ஒரு ஹோல் உள்ள பாத்திரத்தில் வச்சு அடியில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி வடிய வச்சுருங்க. 1/2 hour அப்படியே கறி தண்ணி வடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது, தண்ணி வடிகிறது. 1/2 hourக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கறியை மாற்றிட்டு ஒரு லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதில் எல்லாத்தையும் சேர்க்காம பாதியை மட்டும் சேர்த்துக்குங்க. பாதியை நம்ம பொரிக்கும் போது சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை மட்டும் போட்டு மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி இப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நல்லா உப்பும் உள்ளே வர பிடிக்கும், அந்த கறியில் உள்ள கவுச்சையும் போயிடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 ஸ்பூன் 65 மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு எதுனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க. 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இது மாதிரி நல்லா விரவுனதுக்கு அப்புறமா மொத்தம் 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். அதை 2ஆக பிரிச்சுட்டு 25 கிராம் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா விரவிடுங்க. அவ்வளோதான். இதை இப்போ விரவி நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு மணி நேரம்னாலும் நல்லா ஊறணும். ஊறும்போது என்ன ஆகுனா இடையில அப்படியே ஊற ஊற தண்ணியெல்லாம் விட ஆரம்பிக்கும். அதனால தான் பாதி கார்ன்ஃப்ளவரை எடுத்து வச்சுட்டேன். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகும்போது மீதி கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன்னா அந்த 1 கிலோ எந்த பாத்திரத்தில் நல்லா டைட்டாக பிடிக்குமோ அது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு மாற்றிக்கிடுங்க. மாற்றி இது மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஷ் பண்ணி விட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். கறி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை கடாயில் ஊற்றிடலாம். அடுப்பை ஹையில் வச்சு சூடு பண்ணிக்கிறோங்க. அது ஹீட்டாக வர்றதுக்குள்ளார இந்த கறியை இப்போ திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி உடச்சி விட்டுக்கிறோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இது கூட நம்ம மீதி இருக்க கார்ன்ஃப்ளவரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. 25 கிராம் ஃபுல்லாக சேர்க்கணும்னு தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர் சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே பாதி முட்டை சேர்த்துருக்கோம். இன்னும் பாதி முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்கு மேலே ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இப்படி நம்ம கடைசியாக இந்த முட்டையும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கும்போது சுத்தமாக எண்ணெயில் போடும்போது கறியில் எண்ணெயே பிடிக்காது. நல்லா ட்ரை ஆகி கிறிஸ்பியாக வரும். ஆயில் சூடு வந்துருச்சு. நம்ம இப்போ கறியை போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாகவும் ஆயிடக்கூடாது, புகை வர அளவுக்கு. சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது. சூடு இல்லாமல் இருந்தால் அந்த மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஹீட்டில் போட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக கருகிரும், உள்ளுக்குள்ளே வேகவே செய்யாது. அதனால கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறோங்க. போட்ட கையோட கரண்டியோ கம்பியோ வச்சு மிக்ஸ் பண்ணி விட வேணாம். ஒரு செகண்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் வெந்ததை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க. இது மாதிரி திருப்பி போட்டு வெந்து முடிகிற சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை போட்டுடலாம். லைட்டாக எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே எல்லா கறியும் இது மாதிரியே பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் பாயில் பண்ணி எந்த பொருளை எடுத்தாலுமே சரிங்க, ஒரு தடவை எடுத்ததுக்கப்புறம் திரும்ப திரும்ப போடும்போது லைட்டாக எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் போட்டால் அது பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும், ஒரே மாதிரியான லெவலில்.
இதில் சொன்ன அளவு எல்லா மசாலாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் சேர்த்து இப்படி பொரிக்கும் போது கடைசி வரை எண்ணெயில் எந்த மசாலாவுமே பிரிஞ்சு போகாது. இந்த சிக்கன் 65 ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.